ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக விவோ தரப்புலேருந்து விவோ Z1 Pro லான்ச் ஆகிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ அதோட சக்ஸஸரான விவோ Z1 X அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிளாஸும் பின்னாடி பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் சிமிலர் டிசைன் தான். பார்க்குறதுக்கு இந்த ஃபோன் வந்து 8.1 mm திக்னஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்லீக்காகவும் ரொம்பவே மெலிசாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 190 கிராம் வந்து இதோட வெயிட் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெவியர் சைட் கிடையாது. ஓவரால் பில்டப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சால்டாக தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கிளாஸ் பேக் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்க அந்த பிளாஸ்டிக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ரொம்ப அழகாகவே இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கல இங்கே வந்து விவோ Z1 Proலேருந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் சிறிதாக்கி 6.38 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட. அது மட்டும் இல்லாமல் முன்ன இருந்த டிஸ்பிளேல வந்து பஞ்சுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிசைனை பொறுத்துக்கும் கொஞ்சம் டவுன் கிரேட் தான் சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் ஜென்னை கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ விவிடான கலர்ஸாக இருக்கும், ரொம்ப கான்ட்ராஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது AMOLED டிஸ்பிளேன்ற காரணத்தினால இந்த டிஸ்பிளேல வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஸோ ஓவராலாக பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேல வந்து ஒரு நல்ல அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற டிஸ்பிளேல இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீசெண்டாகவே ப்ரொடியூஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அதே Snapdragon 712 அந்த ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசரை பற்றி ஏற்கனவே நிறையவே பார்த்துருக்கோம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசர் வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் தாறுமாறாக பர்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எந்த டாஸ்க் ஆகட்டும் இல்லை கேமிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ணக்கூடியது தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் GPU சைட் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து Adreno 616 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கும் தாறுமாறாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் எந்த வித குறையும் இல்லை. விவோ Z1 Pro மாதிரி இதுவும் ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி இங்கே வந்து 48 மெகாபிக்சல் Sony IMX 582 அந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. செகண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா f2.2 அபர்ச்சர் ஐஸையும், அதே மாதிரி தேர்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க கேமராவால் நீங்கள் வந்து 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதே செல்ஃபி சைட் பார்க்கும்போது முன்னாடி இருக்க அந்த வாட்டர் ட்ராப் நாட்சில் வந்து ஒரு 32 மெகாபிக்சல் f2.2 அபர்ச்சர் லென்ஸில் வந்து செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 வேரியண்ட் வருது. இது கூடவே மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் டூவல் சிம் ஸ்லாட் இருக்குது. அதில் வந்து 2 நேனோ சிம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கல OS பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து Android 9 Pieல வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா OneTouch OS 9.1ல் வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. போன வாட்டி வந்து 5000 mAh கொடுத்துருந்தாங்க. பட் இந்த 500 mAhல வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வராதுன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து விவோ Z1 Proவோட பேட்டரியை வந்து ரொம்ப தாறுமாறாக நின்றுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே Type C சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 22 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். ஸோ Type C கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு USB OTG கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்னொரு ஃபோனை வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஃபீச்சர்ஸ் அப்புறம் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து இந்த வாட்டி நிறையாவே ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. விவோ Z1 Proல என்னென்ன ட்ராபேக்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து இந்த வாட்டி ஓவர் கம் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். முதல்ல பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்த விவோ Z1 Proல பின்னாடி கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ USBலேருந்து இந்த வாட்டி Type C போர்ட் வந்து மாற்றிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி இந்த மொபைலில் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இந்த வாட்டி வந்து விவோ Z1 Xல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக ஃபைனலாக ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த விவோ Z1 X வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்டான 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து சுமார் 16,990 ரூபாய் அப்படிங்கிற இந்திய மதிப்பில் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த விலைக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வர்த்துன்னு தான் சொல்வேன். ஏன்னா வந்து Realme XT கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனில் நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தா இந்த Vivo Z1 X ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க செக்ஷனில் உங்களுக்கு இருக்கிறதுக்குள்ள மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி வேறு ஏதாவது காம்பனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க செக்ஷன் சொல்லுங்கள், அதை நான் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.